அவர் நாமமே மதுர மதே, அவர் நாமத்தில் சுகம் உண்டு. இயேசு நாமம், இயேசு நாமம். அந்த நாமத்தை உச்சரிங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம். எல்லாம் மியூட் எடுத்துட்டு இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. என் உயிரான 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 இயேசு, என் உயிரான 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 இயேசு, என் உயிரான இயேசு, என் உயிரோடு கலந்தீர். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். என் உயிரே நான் உம்மை துதிப்பேன். உலகம் மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. உலகம் எனக்கு மறக்குதையா, உணர்வு எல்லாம் இனிக்குதையா. இயேசு நாமம், இயேசு நாமம். எல்லாரும் சொல்லுங்க. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம், இயேசு நாமம் வாழ்கவே. Hallelujah. Thank you, Jesus. எல்லாரும் சேர்ந்து thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. எல்லாரும் சேர்ந்து நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. உங்க பிரசன்னத்துக்கு நன்றி. எல்லாம் வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க பிரசன்னத்துக்கு நன்றி, உங்க கிருபைக்கு நன்றி அப்பா, உங்க நடத்துதலுக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. எல்லாரும் நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். எல்லாரும் ஹல்லேலூயா. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே அப்பா. உமக்கு நன்றி அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே அப்பா, உமக்கு நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ்.
ஹalleluya. அப்பா உமக்கு நன்றி. நன்றி அப்பா. சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூய, அந்த மெல்லிய அந்த பிரசனத்தை உணர்ந்து அப்படியே ஆண்டவரை துதிங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தரே நீங்கள் தேவனே, சிங்காசனம் வீற்றிருக்கும் தூயாதி தூய, சேனைகளின் கர்த்தரே நீங்கள் தேவனே, பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்த, சிங்காசனம் வீற்றிருக்கும். எல்லாரும் சேர்ந்து மெதுவா அப்படியே பாடுங்க பார்க்கலாம். தூயாதி தூயரே, சேனைகளின் கர்த்தரே நீரெங்கள் தேவ. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவரப்பா, நீர் தூயாதி தூயவரப்பா, சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு ஒரு 3 முறை சொல்லுங்க பார்க்கலாம். சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர் ஆண்டவரே, நீர் பரிசுத்தரப்பா, நீர் தூயாதி தூயவர், நீர் தூயாதி தூயவர், நீர் தூயாதி தூயவரப்பா. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. Thank you Father, thank you Lord, thank you Jesus, hallelujah. உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே, எங்க பரிசுத்தரே உமக்கு நன்றி, எங்க தூயாதி தூயவரே உமக்கு நன்றி. உங்க பிரசன்னத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களுடைய மாட்சிமைக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா, உங்களுடைய ஆண்டவரே கனத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். நீ துதிக்கு பாத்திரப்பா ஆண்டவரே, நீ சகலத்தையும் செய்ய வல்லவரப்பா, நீ சர்வ வல்ல தேவனா இருக்கிறதுனால அப்பா நாங்க உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நீர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் பிசகாது, நீர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா சொன்னதை செய்து முடிப்பீர். எல்லாரும் நீர் சர்வ வல்ல தேவனாயிருப்பதா வார்த்தைகள் ஒன்றும் பிசகாது, நீர் உண்மையுள்ள தேவனாயிருப்பதா சொன்னதை செய்து முடிப்பீர். ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் எல்லாரும் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். எல்லாரும் ஆமென் ஆமென். வாக்கு தத்தங்கள் எல்லாம் ஆமென். எல்லாரும் ஆமென் ஆமென். இயேசு சொன்னதெல்லாம் ஆமென். ஹalleluya, ஓ ஹalleluya, ஓ நன்றி அப்பா, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்தரே உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, ஓ உமக்கு நன்றி ஆண்டவரே. பரிசுத்த நீர் பரிசுத்த, பரிசுத்த நீர் பரிசுத்தரே, பரிசுத்தர். எல்லாரும் நீர் பரிசுத்த, பரிசுத்த
நீ பரிசுத்தரே. ஓ ஹalleluya. ஓரி கலபதுன மர்பர சந்தரத்தனனா. ஓ தியாந்தர ஹத்துன மர்பரா கலபதுன மர்பரா ஷபரபதனா. எல்லாம் மியூட் எடுத்துட்டு துதிங்க. எல்லாரும் ஒரு 2-3 நிமிடம் துதிங்க துதிங்க. ஓரி கலபதுன மர்பர சந்தரத்தனனா. ஓரி கலபதுன மர்பர ஷபலபதன மர்பர கலபதனனா. நீதனா கரபதுன மர்பர ஷபலபதன. ஓரி அந்தர ஹத்துன மர்பர சந்தரத்தனனா. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. Thank you, Lord. Thank you, Lord. Thank you, Lord. Thank you. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் 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 பரிசுத்தர். ஒருவர் சாவாமை உள்ளவர் அவர். ஓ 1000 பேர் சிறந்தவர் அவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். ஓ ஒருவராய் சாவாமை உள்ளவர் அவர். கர்த்தர் பரிசுத்தர். எல்லாரும் சேர்ந்து சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தர். ஓரி கலபதுன மர்பர சந்தரத்தனனா. Thank you, Father. Thank you, Jesus. Hallelujah. நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் மத்தியில அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. எங்கள் மத்தியில அசைவாடுகிற ஆவியானவரே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. தேற்றரவாளனே உமக்கு நன்றி. தேற்றரவாளனே உமக்கு நன்றி. எங்க துணையாளரே உமக்கு நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி பரிசுத்தரே. நன்றி ஆண்டவரே. ஓ உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் மியூட் எடுத்துட்டு உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. தேங்க்யூ லார்ட். தேங்க்யூ ஃபாதர். தேங்க்யூ ஜீசஸ். ஹalleluya. ஹalleluya. அப்பா எங்களோடு கூட பேசுங்க. எங்களோடு கூட இடைப்படுங்க. எங்களை நீங்க நடத்துங்க அப்பா. எங்களை நீங்க கர்த்தாவே நீங்க ஆற்றி தேற்றி அரவணைக்கிற தேவனா இருக்கிறீங்க. பிரயோஜனமான காரியங்களை எங்கள் நடுவுல நீங்க பேசுங்க. உங்க நாமம் உயர்த்தப்படட்டும். உங்க நாமம் மகிமைப்படட்டும். அடியனை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே. ஆமென். ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு என்னால சொல்ல முடியும். நிச்சயமா எனக்கு வார்த்தையின் பகுதிக்குள்ளாக போகணும்னு சொல்லி ரொம்ப ஒரு ஆசை. ஏன்னா நிறைய காரியங்கள் ஆண்டவர் கற்றுக் கொடுக்க ஒரு பெரிய ஆசை, ஒரு பெரிய தாகம், ஒரு பெரிய விருப்பம். ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? ஆமா. அதுக்கு எதுவும் ஒரு தடையா இருக்கிறது போல எனக்கு தெரியல. நெட்வொர்க் இஷ்யூஸோ இடமாற்றமோ பாருங்க, வேற எந்த காரியமோ, நிறைய வேலை, நிறைய காரியங்கள், நிறைய. ஆனா எதுவும் இதுக்கு தடையா இல்ல. இந்த வாஞ்சியும் விருப்பத்தையும் ஆண்டவர் கொடுக்கிறவரா இருக்கிறார். ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? ஹalleluya. ஹalleluya. ஒரு கிரேட் பேஷன். ஏன்னா அந்த பாதைகள், அந்த காரியங்கள் அதை தாண்டி வரும்பொழுது சில உபத்திரவமான காரியங்கள், உபத்திரவமான சூழ்நிலைகள், சில கட்டுகள், சில நெருக்கங்கள், அதையெல்லாம் அதாவது நம்ம தாண்ட முடியாது. ஆண்டவர் அதுல இருந்தெல்லாம் விடுவித்து ஒரு காப்பாற்றி நம்மளை வைத்திருக்கும் பொழுது உள்ளத்துல ஒரு நன்றி. ஹalleluya. ஹalleluya. இருக்கீங்களா? உள்ளத்துக்குள்ள ஒரு நன்றி. இப்படி நமக்கு செய்யறாரே ஆண்டவர், இவ்வளவு செய்யறாரே.
இவருக்கு என்ன செய்யறது அப்படின்னு ஒரு நன்றி உணர்வு. அந்த அந்த நன்றி உணர்வு, ஐயோ ஆண்டவருக்கு போய் நம்ம என்னத்தை செஞ்சிட முடியும்? ஆண்டவர் அவரே முற்று முடிய அவர் வல்லவர், நல்லவர், எல்லாமே அவர் ஆல் இஸ் எவ்ரிதிங். அவருக்கு நம்ம என்ன செஞ்சிட முடியும் அப்படின்னா, அவருடைய இதய துடிப்பை நம்மளால புரிஞ்சுக்க முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய இதய துடிப்பு என்ன தெரியுமா? யாரெல்லாம் கஷ்டத்திலும், பாடுகளிலும், போராட்டங்களிலும், பாவத்திலையும், பாரத்திலையும் சூழ்ந்து கிடக்குறாங்களோ அவர்களுக்காகத்தான் உள்ளம் ஏங்குது. எப்படி எனக்காக, உங்களுக்காக ஏங்குதோ, இப்படி ஒருவேளை பிரச்சனைகளோடு, போராட்டங்களோடு, வாழ தெரியாம, வாழ வழி இல்லாம, பாடுகளோடும், பாவ பாரத்தினாலும் நெருக்கப்படுகிறவர்களுக்காக அவருடைய உள்ளம் எப்படி இருக்குதான்? துடிச்சுக்கிட்டே இருக்குதான். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அதுதான் கர்த்தர், அதுதான் ஆண்டவர், அதுதான் அவர். அப்ப நம்ம என்ன செஞ்சிட முடியும்னா, அது அது அப்படிப்பட்ட நமக்கு செய்த நன்மைய நம்ம சொல்லும் பொழுது அது பலரையும் விடுவிக்கும். ஆண்டவருடைய இதய துடிப்பு, அந்த ஜனங்களுக்காக இருக்கிற இதய துடிப்பு, அத நம்ம புரிஞ்சு கொண்டு நம்ம சாட்சிய நம்ம சொன்னா போதும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நமக்கு செஞ்ச நன்மைய, அதுதான் ஊழியம். நமக்கு செஞ்ச நன்மை, நமக்கு செஞ்ச காரியம், தேவன் என்ன செஞ்சிருக்கிறாரு? ஒண்ணும் பெருசா தெரியலையா? நமக்கு சின்ன காரியமா இருந்தாலும் அது பலரோட வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்யும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. நேற்று என்னோட ஒரு அசைன்மென்ட் சப்மிட் பண்ணணும் நாங்க. அப்ப அப்படியே சரின்னு சொல்லிட்டு அதுக்காக ப்ரிப்பேர் பண்ணிட்டே, அதுக்கு சரி நாளைக்குள்ள லாஸ்ட் டேட்ன்னு சொல்லி உட்கார்ந்து ஒரே மூச்சா அத ப்ரிப்பேர் பண்ணக்குள்ள என்னுடைய ப்ராஜெக்ட் ரிலேட்டடான டாபிக்கே நான் சூஸ் பண்ணி அதுக்கு ஏத்தாற் போல நான் அத செய்து கொண்டே இருக்கும் பொழுது, இந்த மெசேஜ் ரிலேட்டடாவும் சில காரியங்கள அப்படியே தியானிக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை பாராட்டினாரு. இப்ப நான் உடனே போய் சொல்லிட்டு இருந்தேன் எங்க அம்மா கிட்ட, எல்லாத்தையும் என் பொண்ணுகிட்ட எல்லாம். ஒரு கல்லுல 2 மாங்கான்னு நீங்க எல்லாம் பழமொழி கேட்டிருப்பீங்க. ஆனா ஒரு கல்லுல 3 மாங்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட நான் ஒரு ஹாப்பியா நான் இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு, நான் போய் செஞ்சு முடிக்கல. அப்படியே செய்து கொண்டு ஒரு பாதியில ஒரு பிரேக் எடுத்துட்டு போய் சொல்றேன். பாத்தீங்களா, ஆண்டவர் எனக்கு ஒரே கல்லுல 3 மாங்கா. என் மெசேஜும் அதுதான், என் ப்ராஜெக்டும் அதுதான், என் அசைன்மென்ட்டும் அதுதான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அடி அது தியானிக்க ஒரு இன்பம். அது ஒரு பாரமா, ஒரு ஸ்ட்ரெயினா, ஒரு பிரஷரா இல்லாதபடிக்கு ஆண்டவர் ரொம்ப அழகா சில காரியங்களை சொல்ல எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, சந்தோஷமா இருந்தது. நான் நினைச்சு பார்த்துட்டு என்னுடைய சாட்சிகள், அத அந்த சாட்சிய நான் அந்த அந்த சரி அந்த அசைன்மென்ட்ஸ்ல இன்க்ளூட் பண்ணலாம்னு சொல்லிட்டு, அத சரி நம்ம இப்பலாம் நெறைய ஏஐ ஆப் வந்துச்சு இல்லையா? அதாவது என்னன்னா நம்ம வாய்ஸ்ல சொல்ல அதுவே டைப் பண்ணிரும். அப்ப நான் வந்து சொல்றேன், அந்த சாட்சிய சொல்றேன். சரி அது டைப் பண்ணட்டும். நம்ம டைப் பண்ணா நேரம் எடுக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படி சொல்ல என் உள்ளத்த ஆண்டவர் நன்றியினால நிறைத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எத்தனையோ முறை நான் நினைச்சு பார்த்திருக்கேன். நான் சொல்லியிருக்கேன். பிள்ளை பாக்கியம் இல்லாதவர்களிடத்துல நான் சொல்லியிருக்கேன். சில கஷ்டத்திலும், நஷ்டத்திலும் இருக்கிறவர்கள் இடத்துல நான் சொல்லியிருக்கிறேன். ஆனா இரவு ஒரு 10:30 மணி மேல இருக்கும். 11 மணி இருக்கலாம். எனக்கு தெரியல. மணி சரியா ஞாபகம் இல்ல. ஆனா திரும்ப அதை சொல்ல அந்த ஒவ்வொரு ஸ்டேஜா ஆண்டவர் எனக்கு அது ஆவியானவர் உணர்த்த எனக்கு உள்ளெல்லாம் நன்றியினால் ஆண்டவர் நிறைத்தார். என்ன நீங்க விடல ஆண்டவரே, என்ன அப்படியே விடவே இல்லையே. எப்படி ஆண்டவரே உமக்கு இவ்வளவு அளவுக்கு மனசு வந்துச்சு? நான் என்ன பண்ண? என்னை எப்படியெல்லாம் என்ன கொண்டு வந்து நடத்தி இருக்கிறீங்க? எப்படியெல்லாம் என்ன கனெக்ட் பண்ணியிருக்கிறீங்க? எப்படியெல்லாம் எனக்கு செஞ்சிருக்கிறீங்க? எப்படியெல்லாம் என்னோடு கூட பேசி இருக்கிறீங்க? நான் துவண்டு போகும் பொழுதெல்லாம் எனக்கு ஆறுதல் கொடுத்திருக்கிறீங்க. நான் சோர்ந்து போகும் பொழுதெல்லாம் என்னைய நீங்க தூக்கி எடுத்திருக்கிறீங்க. உங்க அன்பு எவ்வளவு பெரியதா இருந்திருக்கே ஆண்டவரே. என்னோட வாழ்க்கையில இவ்வளவு தூரம் உங்க கிருபை எனக்கு போதுமானதா இருந்திருக்கே ஆண்டவரே. அப்பா உங்களுடைய இரக்கமும் உங்க கரமும் என் கூடயே இருந்து என்னை நடத்தி இருக்கிறதே ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றிகளை ஏறெடுக்கும்படி கர்த்தர் எனக்கு கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இன்னைக்கும் கூட நான் சொல்ல முடியும், கர்த்தரையும் அவருடைய காரியங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ளும் பொழுது நமக்குள்ள இருக்கிற அதிருப்தி, ஏன்னா நான் பார்த்தேன் இந்த காரியங்களுக்கு எல்லாம் முன்னாடி அங்க பக்கத்துல இருக்கவங்க கூட பேசும் பொழுது அவங்க வேறு மதத்தை பின்பற்றுகிறவங்க, அவங்களுக்குள்ள ஒரு அதிருப்தி. ஏன்னா அவங்களோட மகன் வந்து பாவம் தற்கொலை செய்து ஒரு வாலிப பையன் மரிச்சு போயிட்டான். ஒரு விரக்தி,
ஒரு வெறுப்பு, பாவம் வாழ்க்கையே அவங்களுக்கு அந்த குடும்பமே சின்னாபின்னமானது போல ஒரு சூழ்நிலை. என்ன ஆறுதல் சொன்னாலும் அவங்களுக்கு ஆறுதல் சொல்ல நம்மளால முடியாது. எனக்கு என்ன சொல்லணும்னு எனக்கு தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. ஆனா அவங்களுக்குள்ள சொல்றாங்க, நான் திட்டிக்கிட்டே இருப்பேன் கடவுளை, நான் திட்டதான் செய்யறேன், நான் சபிக்கிறேன், நான் திட்டுறேன், என்னை இப்படி பண்ணிடுச்சு அந்த கடவுள் அப்படி இப்படின்னு ரொம்ப ஒரு அதிருப்தி. அப்ப பாருங்க, உண்மை பாவம் மனிதர்கள் எப்படி இருக்காங்கன்னா தெரியல, சத்தியம் தெரியல, அவங்களுக்கு புரியல. என்ன, எப்படி, எங்க ஆரம்பிக்கிறோம், எங்க முடிக்கிறோம், நம்ம எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், எது உண்மை, எது காரியம். ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்களுக்குமே ஒரு வாழ்க்கையில சில சலசலப்புகள், போராட்டங்கள், பாடுகள் வந்த உடனே ஒரு அதிருப்தி, ஒரு சலிப்பு, ஒரு விரக்தி. என்னடா இது, ஆண்டவரை நம்பி வந்த ஒன்னும் பெருசா நடக்கலையே, ஒரு அதிருப்தி. இப்படி பலவிதமான ஒரு காரியங்கள் நம் சூழ்ந்திருக்கிறத நம்ம பார்க்கிறோம். நம்ம தொடர் போதனையாக விசுவாசத்தை குறிச்சு தியானிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம விசுவாசிக்கணும், விசுவாசம் எப்படி ஒரு வாழ்க்கைய மாற்றிவிடும், அது எப்படி ஒரு அபார சக்தியை போல, ஒரு ஒரு எப்படி ஒரு விதிமுறையை போல, ஒரு லாவை போல ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு சொல்லி நம்ம தியானிச்சுட்டு இருக்கிறோம். இன்னைக்கும் கூட நம்ம விசுவாசிக்க கூடாத படிக்கு இருக்கிறதான சில தடைகளை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் ஆர்வமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாம் இருக்கிறீங்களா? எல்லாரும் ஒரு மியூட் எடுத்துட்டு எல்லாரும் 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 ஸ்தோத்திர ஆண்டவரே, எல்லாரும் சொல்லுங்க ஸ்தோத்திர ஆண்டவரே. எஸ் லார்ட், எஸ் லார்ட், we want to receive your words. எல்லாரும் 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 எஸ் லார்ட், எஸ் ஃபாதர். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது வந்து நாம் பார்ப்பது ஆண்டவரை அறியாத பிள்ளைகளுக்கு ஒரு புரிதல் இல்லாம அவங்க வேற கடவுளை திட்டுவதோ காரியங்களோ அது வேற. ஆனா ஆண்டவரை அறிந்தும் கூட மெய்யான தேவனை ஆராதிக்கிற தேவ ஜனங்கள் கூட இப்படிப்பட்டதான ஒரு பின்மாற்ற நிலைக்குள்ளாக நாம் தள்ளப்பட்டு போய் விடுகிறோம். இப்படிப்பட்டதான ஒரு 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 அதிருப்தி, கடவுளை குறித்ததான ஒரு வெறுப்பு, மெய் தேவனை குறித்ததான ஒரு ஒரு புரிதல் இல்லாமல் போகும் பொழுது என்ன ஆயிடுது, நமக்குள்ளாக பெருசா முன்னேறி போக முடியறது இல்ல. விசுவாச வாழ்க்கையில அடி எடுத்து அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நம்மால போய் முடியறது இல்ல. ஏன்னா நம்ம வாழ்க்கை எப்போதுமே ஒன்று போல இருக்கிறது இல்ல. சில மேடுகள், பள்ளங்கள், சில சூழ்நிலைகள், சில காரியங்களை நாம் கடக்க வேண்டிய சூழ்நிலைகளுக்குள்ளாக நம்ம அப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்குது. அப்ப இது எல்லாவற்றையும் நாம் பார்க்கும் பொழுது கடவுளை நாம் சரியான விதத்துல நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான், ஆண்டவர் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம இத்தனையிலும் நம்மால நிற்க முடியும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு கதை ஒண்ணு சொல்றேன். கதைன்னா எத்தனை பேத்துக்கு பிடிக்கும்? ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? எல்லாருக்கும் பிடிக்கும். ஆமா. பாருங்க, ஒரு ராஜா இருந்தாராம். அந்த காலத்துல எல்லாம் ராஜா ஆட்சிதான் இல்லையா? ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜாவை ஒரு எதிரி நாட்டு ராஜாங்க, அந்த தேசத்தார்கள் வந்து ஃபுல்லா எல்லாத்தையும் பிடிச்சிட்டு இந்த எல்லா காரியங்களையும் பிடிச்சு அழிச்சு இப்ப இந்த ராஜாவையும் கொல்லுவதற்காக தேடி வராங்க. அந்த எதிரியின் படை சூழ்ந்துகிட்டு வருது. இந்த ராஜா தன்னுடைய உயிரை காப்பாத்தி கொள்றதுக்காக அவர் என்ன பண்றாருன்னா, மாட்டுனா அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப கொடூரமா இவரை கொன்று விடுவார்கள். ரொம்ப கொடூரமாக காரியங்களை செய்து இவர்களை கொன்று விடுவாங்க. இப்ப அவங்க கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்கு இவர் என்ன பண்றாரு, ஓடி 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 தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக அங்கு இங்கேயும் ஓடுறாரு, அங்கேயும் இங்கேயும் சுற்றி போறாரு. ஆனாலும் அந்த எதிரிகளும் எதிரியின் படைகளும் அவரை விட்ட பாடில்ல. இவரை துரத்திக்கிட்டே வர்றாங்க. இவரை எப்படியாவது இன்னைக்கு கொன்னுடணும், எப்படியாவது இன்னைக்கு சித்திரவதை செய்து இவரை முடித்து கட்டிட வேணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாங்களோ அப்படி தேடி அப்படி அலைஞ்சு நெருங்கி வராங்களாம். இவர் ரொம்ப தூரம் ஓடி இளைத்து களைத்து போய் ஒரு இடத்துக்கு போறாரு. போன உடனே சரி, இங்க இது ரொம்ப ஒரு வனாந்திரம் போல இருக்கு, ஒரு காடு போல இருக்கு, இந்த இடத்துக்கு அவர்களால வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரா, அவர் நினைக்கிறார். அப்ப பார்த்து என்ன வருதா, இவரு இந்த ராஜா வளர்த்த செல்ல நாய்கள், அந்த நல்ல பெரிய பெரிய நல்ல ஒரு இந்த மாதிரியான நாய்கள் வந்ததோட சத்தம் கேக்குதான். என்ன பண்ணிருக்காங்க, அந்த எதிராளிகள்
இவரை கண்டுபிடிக்க முடியல. ஆனா இவரோட வளர்த்த நாய் மோப்பம் புடிச்சு இவர் எங்க இருக்கிறாரோ அந்த இடத்துக்கு போகும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம்? அத அந்த நாய்களை பின்தொடர்ந்து நாம போய் என்ன பண்ணிடலாம்? ஈஸியா இந்த ராஜாவை புடிச்சு நாம சித்திரவதை செய்து கொன்று விடலாம் அப்படின்னு சொல்லி கன்னிங் பிளானோட கூட வராங்க. இப்படித்தான் இந்த ஒரு மனிதனை அந்த பாவமும் என்ன பண்ணுது? அந்த பாவத்தினால் உண்டான சாபம், தரித்திரம், வியாதி, நோய்கள், கஷ்டங்கள் எல்லாம் அந்த அந்த அழிக்க ஆண்டவரை விட்டு பிரித்து எப்படியாவது என்ன பண்ணிடணும்? அந்த ஆக்கினைக்குள்ள கொண்டு போயிடணும்னு சொல்லி பொல்லாத சத்ரு, இந்த பாவம் எல்லாம் என்ன பண்ணுது? நம்மள துரத்தி கொண்டு வருது. இருந்து விடுபட முடியல மனிதனால. விடுபட முடியாம அவன் என்ன பண்றான்? அங்கும் இங்கும் ஓடி அலையிறான். தன்னைத்தானே அவனால காப்பாற்றிக் கொள்ள முடியல. அவனால அதை விட்டு வெளியில வர முடியல. இப்படி பண்ணா, அப்படி பண்ணா, இப்படி செஞ்சு, அப்படி செஞ்சு, எங்கெங்கயோ இவன் இந்த ராஜா ஓடுவது போல அவனும் ஏதேதோ செய்து பார்க்கிறான். என்னென்னமோ செய்யறான். கூட அந்த மனிதன் இந்த மாதிரியான காரியங்கள் எல்லாத்துலயும் அதை துரத்தி கொண்டு வருகிறத பார்க்கிறோம். இப்ப இந்த கதையில இந்த நாய் துரத்திக்கிட்டு வருது. இந்த ராஜாவுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ஐயோ, இந்த நாய் எப்படி நம்மள கண்டுபிடிச்சிருமே? ஏன்னா நாய்களுக்குரிய மோப்ப சக்தி இவ்வளவு இருக்குது. எப்படி நம்மள கண்டுபிடிச்சிரு? இதுகிட்ட இருந்து இனி நம்ம மீளவே முடியாதா? எப்படி நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு அப்படியே போகக்குள்ள, இன்னும் கொஞ்சம் தூரம் ஓடக்குள்ள ஒரு உயரமான ஒரு மலைப்பகுதி போன்ற ஒரு பகுதி. இந்த சைடு பார்த்தா நாய்களும் எதிரிகளும் துரத்திட்டு வராங்க. அந்த பக்கம் பார்த்தா உயரமான மலைப்பகுதி. அதுல இருந்து வேற வழியே இல்ல. பார்க்கிறாரு, ஒரு பெரிய ஒரு 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 அருவி போல பாய்ந்து போகுது. ஒரு பெரிய நதி. அந்த நதிதான். நாய்கள் கிட்ட வர வர இவர் என்ன பண்றாரு? அந்த நதிக்குள்ளாக குதிச்சிடுறாரு. அந்த நதி என்ன பண்ணுது தெரியுமா? இவர் அப்படியே அக்கறைக்கு இழுத்து கொண்டு போய் வேறு ஒரு கரையில சேர்த்துடு. ஹல்லேலூயா. அப்படி போலதான் பாவத்திலும், சாபத்திலும், தரித்திரத்திலும், பாவத்தினால் உண்டான விளைவுகளிலும் சிக்கி தவித்து அது பின்னாடி துரத்துன, அதுல இருந்து மீள முடியாத இருந்த நம்மை இயேசு கிறிஸ்து நதி போல வந்து அவருடைய ரத்தத்தினால கழுவி, அவருடைய ரத்தத்தை சிந்தி, அவருடைய சரீரத்தை நமக்கு அவகப்பிக்கப்பட கொடுத்து, அவர் சிலுவை மரணத்தை ஏற்று அந்த நதி, அந்த ஜீவ நதி அது நம்ம என்ன பண்ணிடுச்சு? அப்படியே இழுத்து கொண்டு போய் வேற ஒரு கரைக்குள்ளாக விட்டுருச்சு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஹல்லேலூயா. அப்படித்தான் பாவத்தினால் அழிக்கப்பட வேண்டிய நம்மை காப்பாற்றிய நதி போல இந்த மீட்பு, இந்த இயேசு நம்ம இழுத்து கொண்டு மறுகரையில சேர்த்து விட்டார். ஹல்லேலூயா. மீட்பு நமக்கு செய்தது ஒரு பெரிய காரியம். இன்னைக்கு பாருங்க, நம்ம காரியங்களை சரியாக புரிந்து கொள்ள முடியலன்னா ரொம்ப கஷ்டம். எல்லாரும் வாசிங்க, ஒருத்தர் எடுத்து வாசிங்க. கலாத்தியர் 3:13. நல்லா கவனிக்கணும். கொஞ்சம் பேரா இருந்தாலும் எனக்கு பிரச்சனையே கிடையாது. நல்லா கவனிக்கணும். 3:13. மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி இந்த ராஜாவை எப்படி இந்த எதிராளிகளும் காரியங்களும் தொடர்ந்துச்சோ, அப்படித்தான் மனிதனுடைய இந்த அந்த கீழ்ப்படியாமை, அந்த பாவம், அந்த பாவத்தினால சாபங்கள், நிறைய விதமான சாபங்கள், நிறைய போராட்டங்கள். சில குடும்பங்கள்லாம் ரொம்ப போராட்டம், ரொம்ப கஷ்டமா இருக்கும். எல்லாம் வரிசையா செத்துட்டே இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப விதமான மோசமான சூழ்நிலைகள்ல இருப்பாங்க. ரொம்ப சொல்லுறதுக்கு வார்த்தைகளே இல்லாத அளவுக்கு சில காரியங்கள்லாம் நடக்கிறத பார்க்கும் பொழுது நமக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். சில காரியங்கள், சில குடும்பங்கள், சில இதெல்லாம் பார்க்கிறோம். இதுல இருந்து எல்லாவற்றிலும், அந்த பாவத்திலிருந்து, அந்த சாபத்திலிருந்து, அந்த கட்டுகளிலிருந்து இந்த தேவன் நம்மை விடுவிக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாயிட்டார். ஹல்லேலூயா. எபிரேயர் 9:12 வாசிங்க. எபிரேயர் 9:12. வெள்ளாட்டுக்கடா
இளங்காளை இவைகளுடைய இரத்தத்தினாலே அல்ல, தம்முடைய சொந்த இரத்தத்தினாலும் ஒரே தரம் மகா பரிசுத்த ஸ்தலத்திலே பிரவேசித்து நித்திய மீட்பை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா. வேற எதுலயாலும் இல்ல, இவருடைய சொந்த இரத்தத்தினால கழுவி நமக்கு மீட்பை உண்டு பண்ணி விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆனாலும் இந்த நாட்கள்ல கிறிஸ்தவ வாழ்க்கையில ஒரு வெற்றி இல்ல, கிறிஸ்தவர்களோட குடும்பங்கள்ல சமாதானம் இல்ல, கிறிஸ்தவர்கள் மத்தியில பயங்கர போராட்டம், பிரச்சனை. ரொம்ப கிறிஸ்தவ குடும்பங்கள்ல என்ன பாவத்துக்கு அடிமைப்பட்டு இருக்கிற பிள்ளைகள் பாவத்திலேயே இருக்கிறாங்க, ஊறி கிடக்குறாங்க. அந்த பாவ பழக்க வழக்கங்களை விட்டு வெளிவர முடியல. இல்லைன்னா சில 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 விதமான போராட்டங்கள், தொடர்ச்சியா சில காரியங்கள் நடைபெறுது. ஏன் அப்படி எல்லாப்பட்ட காரியங்கள்? ஏன் இப்படிப்பட்ட ஒரு 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 வெற்றியா நம்மளால வாழ முடியலையே? ஏன்? சரி, விசுவாசிச்சும் நம்மளால முன்னேற முடியலையே. சொல்றோம் விசுவாசிச்சா தேவனா, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். நம்ம விசுவாசிக்கும் பொழுது காரியங்கள் மாறும், நம்ம ஒரு நல்ல சாட்சியா வாழலாம், நம்ம குடும்பங்கள் நல்ல தலைத்து செழித்து வாழலான்றோம். ஆனாலும் ஒரு மாதிரி பிராக்டிக்கல் லைஃப்ல பார்த்தா பேச்சுக்கு இப்படி பேசுறதுக்கு நல்லா இருக்கு, ஆனா ஒன்னும் ஒர்க் அவுட் ஆக மாட்டேங்குதே, ஒன்னும் நடைமுறையில நம்ம பார்க்க முடியலையே அப்படின்னு சொல்லி கேள்விகள் நமக்கு இருக்கு. அதை குறித்துதான் இன்னைக்கான காரியம். ஏன் அந்த விசுவாசிக்க கூடாத படிக்கு இருக்கிறதான தடைகள் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இக்னோரன்ஸ். எல்லாரும் சொல்லுங்க, அறியாமை. எல்லாரும் சொல்லுங்க, அறியாமை. அறியாமை, அறியாமை, இக்னோரன்ஸ். ஏன்னா நமக்கு புரியல, நம்ம என்ன ஏதோ ஒரு புஸ்தகத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அப்படியே வாசிச்சுட்டு ஒரு மாதிரி புரியல நமக்கு. நம்ம யாரு, நம்ம என்ன பண்ணணும், நம்ம ஆண்டவர் என்ன நினைக்கிறாரு, எந்த குறித்தும் புரிதல் இல்ல. வேதத்தை நம்ம பெருசா வாசிக்கிறது இல்லை, ஏன்னா புரியலன்றோம். எதை குறிச்சுமே பைபிளோட ஹோல் பிக்சர்னு ஒண்ணு இருக்கு, அதை குறிச்சு புரியல நமக்கு. ஆண்டவர் மனிதனை அழகா படைச்சார், அவனுக்காக காரியங்களை ஏற்படுத்தி கொடுத்தார், அவனை இப்படி ஆண்டு கொண்டு அவனை கர்த்தரோடு கூட உறவாடும் படிக்க அவனை படைக்கிறார். ஆனா அவன் என்ன பண்றான்? கீழ்ப்படியாம விழுந்து போகிறான். விழுந்து போனதுனால பாவம், அந்த பாவத்தை அந்த மீன்ஸ் பாவம் செய்ததுனால காரியங்கள்லாம் மாறுது. அந்த காரிய சாபம், எல்லா விதமான காரியங்கள், மரணம், எல்லாத்தையும் ஆண்டவர் அந்த பாவத்தின் விளைவாக தண்டனையாக ஆண்டவர் நியமிக்கிறார். ஃபர்ஸ்ட் கட்ட தண்டனையை கொடுத்துட்டாரு. அடுத்து என்னது? அப்படியே அந்த பாவத்திலேயே அவன் மீட்கப்படாமல் அப்படியே இருந்துட்டா என்ன ஆகும்? நித்திய ஆக்கினைக்குள்ளாக, நரகத்திற்குள்ளாக அவன் தள்ளப்பட வேண்டியதுதான் காரியம். மரணங்கிறது தற்காலிகமான ஒரு உடல் பிரிவு, அது இல்ல, பர்மனண்டான ஒரு காரியம் இருக்கு. ஆண்டவரை விட்டு நித்தியமாக பிரிகிற ஒரு காரியம். அதுதான் கொடூரம். நியாய தீர்ப்பின் நாளில மக்கள், எத்தனையோ மக்கள் ஆக்கினைக்குள்ளாக பெர்மனண்டா ஆண்டவருடைய அந்த பிரசனத்தை, ஆண்டவரை விட்டு பிரிக்கப்பட போகிறார்கள். இப்படிப்பட்டதான காரியம். ஆனா ஆண்டவர் என்ன பண்றாரு? இந்த தண்டனைகள்ல இருந்து, இந்த காரியங்களிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு மீட்பின் திட்டத்தை அப்பொழுதே அவர் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்துட்டாரு. அப்ப இதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நமக்கு என்ன ஆகும்? ஹோல் பிக்சரை புரியும் பொழுதுதான் நமக்கு ஒரு கிளாரிட்டி உண்டாகும். ஓசியா 4வது அதிகாரம் 6வது வசனத்தை வாசிக்கலாமா? ஓசியா 4:6. என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். நீ ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள். புரியல, அறியாமை. அதனாலதான் கடவுளை திட்டுறதும் அறியாமை. கடவுள் மேல ஒரு அதிருப்தி, கடவுள் மேல ஒரு குற்றச்சாட்டு, கடவுளே இல்ல. நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்திலும் இன்னைக்கு நிறைய பேரு பாருங்க, பேரு என்னென்னமோ கிறிஸ்டியன் பேரு இருக்கும், ஆனா அவங்களாம் பார்த்தா இன்னைக்கு என்னென்னவோ சொல்றாங்க, நல்ல பிரபலமான நபர்கள். ஆனா புரியல, அறியாமை, அவங்களுக்கு புரியல. ஆண்டவரை குறித்ததான காரியங்கள், இந்த வெளிப்பாடுகள், இந்த காரியங்களை புரியல. வேதத்தை வாசிக்கவும் இந்த காரியங்களை கேட்கவும் அவர்களுக்கு தெரியல. அவர்களுடைய குடும்பங்கள்ல ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இந்த காரியங்களை சொல்லி கொடுக்கல, அடுத்த தலைமுறைக்கு சொல்லி கொடுக்கல, சும்மா கடமைக்கு. நல்லா தெரிந்து கொள்ளுங்க, நீங்க 1000 சொத்து சேர்த்து வைக்கலாம், 1000 காரியங்களை பண்ணலாம், தப்பு கிடையாது.
ஆனா வேதத்தை சொல்லி கொடுக்கலனா, கர்த்தரை இப்படி மெனக்கெட்டு இது என்ன, இது எப்படி, இது ஏன் அப்படின்னு சொல்லி இதை மெனக்கெட்டு இந்த காரியம் என் பிள்ளைக்கு புரியுதோ புரியலையோ நான் சொல்லி கொடுப்பேன். அவளுக்கு இதெல்லாம் விளங்குதோ விளங்கலையோ, அவ கேட்கிற கேள்விகளுக்கு உட்கார்ந்து சின்சியரா உட்கார்ந்து அது வேதத்தின்படி என்ன இருக்குன்னு கேட்டதை நான் சொல்லி கொடுப்பேன். நாளைக்கு அவ வழி மாறி போயிடக்கூடாது. அவளுக்கான ஒரு சில சமயங்கள்ல ஆன்சர்ஸ் கிடைக்காம இருக்கலாம். அத பத்தியும் நம்ம சொல்லி கொடுக்கணும். கிடைக்குதோ கிடைக்கலையோ, ஆண்டவரை நீ விசுவாசிக்கணும்னு நீ சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. புரியுதோ புரியலையோ, சில காரியங்கள் முற்றுமா நமக்கு புரிஞ்சுக்க முடியாது. முற்றிலுமா நமக்கு இப்ப எல்லாமே தெரிஞ்சிடாது. நம்ம ஓரளவுக்கு நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம் சோம்பேறியா இல்லாம. ஆனா முற்றுமே தெரியலனாலும் நீ ஆண்டவரை நம்பணும். ஆண்டவரை மட்டும் விட்டுறக்கூடாது. அவர்தான் உன் பங்குன்னு சொல்லி கொடுக்கணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? நம்ம என்ன செய்கிறோம் நமக்கே புரியறது இல்ல. நம்ம மெனக்கெடுறது கிடையாது. நம்ம காரியங்களை பகுத்து கற்றுக்கொள்ள நமக்கு புத்தி இல்ல. பாவத்தை குறித்தும் அதன் விளைவு, அதிலிருந்து தேவன் நம்மை மீட்பது, இந்த காரியங்களை நாம் புரிந்து கொள்வதுதான் அடித்தளம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? ஆமா. இந்த பாவம் ஸ்பாயில் பண்ணாத இடமே கிடையாது. இந்த பிசாசு கை தொடாத இடமே கிடையாது. எல்லாத்தையுமே என்ன பண்ணிடுறான்? எல்லாமே இந்த பாவம் தொற்றுச்சு. எல்லாமே. ரோமர் 8வது அதிகாரம் 22வது வசனத்தை எடுத்து வச்சுக்கோங்க. வாசிக்கிறீங்களா? 8:22. ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. சர்வ சிருஷ்டி, எல்லா சிருஷ்டி, நம்ம பார்க்கிற சர்வ சிருஷ்டிகளும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறதுன்னு சொல்லி பார்க்கிறோம். இந்த பாவம் ஸ்பாயில் பண்ணாத பகுதியே கிடையாது, இடமே கிடையாது. இந்த உலகம் சபிக்கப்பட்டதா இருக்கு. முள்ளும் குறுக்கும் பிறப்பிக்குது. நம்ம நல்ல விதை போட்டா கூட அது என்ன பண்ணுது? நல்ல விதை வளருதோ இல்லையோ, முள்ளும் குறுக்கும் நல்லா வளருது. பாடுபட வேண்டியதா இருக்கு. ஒரு சாபம். அதே போல குடும்ப வாழ்க்கையில ஒரு ஒரு பெரிய ஒரு கஷ்டம், குடும்ப வாழ்க்கையில பெரிய போராட்டம். குடும்பங்கள் இன்னைக்கு முடியல. நல்லா வாழணும்னு நினைக்கிறோம். ஆனா போராட்டமான போராட்டம். கணவன் மனைவிக்கிடையே சமாதானமா இருக்க முடியல. சண்டைகளும் பிரச்சனைகளும் போராட்டங்களும் தலை தூக்கி இருக்கு. அன்பு தணிஞ்சு போகுது. தன்னலமா வருது. சுயநலங்கள் பெருகி இருக்கு. மாய்மாலங்கள், கணவனுக்கு மனைவி துரோகம் பண்ணுகிற செயல்கள், மனைவிக்கு கணவன் துரோகம் பண்ணுகிற செயல்கள், இப்படி எல்லாம் ரொம்ப பெருகி இருக்குது. அந்த குடும்ப வாழ்க்கைய கர்த்தர் அழகா கொடுத்திருக்கிற அந்த கணவன் மனைவி அந்த உறவை ஸ்பாயில் பண்ணிருச்சு. பாவம் அப்படியே பெருகிட்டே போகுது. காரியங்கள் ரொம்ப மோசமா போகுது. வர வர அந்த குடும்பம்ங்கிற அமைப்பே இல்லாம போகுது. லிவிங் டுகெதர், எல்லாருமே அதுதான் சொல்றாங்க. லிவிங் டுகெதர் இட்ஸ் பெஸ்ட். ஏன்னா குடும்பம் அப்படி இருக்குது. குடும்பமா இல்ல. குடும்பத்துல பெண்களுக்கு நடக்கிற கொடுமைகளுக்கு அளவே இல்லாத அளவுக்கு இருக்குது. எங்கேயோ கல்யாணம் பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு என்னென்னமோ பண்றாங்க. எப்படியோ பண்றாங்க. பெற்றவர்களுக்கே பிள்ளைகளை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு பயமா இருக்குது. ஐயோ என்ன பண்ணிருவானோ அப்படி இப்படின்னு. அந்த அளவுக்கு கொடுமைகள் நடந்தேறுகிறத பார்க்கிறோம். பெண்களும் மோசமா நடந்துக்கிறாங்க. எத்தனையோ பெண்கள் அப்படி பார்க்கிறோம். குடும்பங்கள் அமைப்பு கெட்டு போகுது. குடும்பத்துல போனாலும் மாமனார் மாமியார்கள் இந்த தகராறுகள், நாத்தனா, இப்படிப்பட்ட கொடுமைகள், பிரச்சனைகள், ஒரு அன்பு இல்ல, ஒரு நல்ல ஒரு மதிச்சு மரியாதையா நடத்துகிற ஒரு கிறிஸ்தவ குடும்பங்கள்லயும் அப்படிப்பட்டதான ஒரு நல்ல மனிதர்கள் இல்ல. ஒரு மாமனார் எப்படி இருக்கணும், ஒரு மாமியார் எப்படி இருக்கணும், ஒரு மருமகள் எப்படி இருக்கணும், நம்மளை பார்த்து இல்ல அந்த உறவுகளுக்கு ஒரு அர்த்தத்தை சொல்லணும். அப்படி இருக்கிறது இல்ல. அன்பு இருக்கிறது இல்ல. கொடுக்கிறதும் கொடுமைப்படுத்துகிறது, இப்படிப்பட்ட தீய செயல்கள் நம்ம கிறிஸ்தவ குடும்பங்கள்ல நடக்குது. கண்ணீர் வடிச்சு கொண்டு இருக்கிற பெண்களை பார்க்கிறோம். நிறைய கொடுமைகள், சில சகித்து கொண்டு இருக்கிற ஒரு காரியங்கள். ஏன்னா என்ன பண்ணுது? ஸ்பாயில் பண்ணிருச்சு இந்த குடும்ப அமைப்ப. தேவ சாயல்ல படைக்கப்பட்ட மனிதன் அவன் எப்படி இருக்கான்? பிசாசு மாதிரி இருக்கான். இன்னைக்கு பாவத்துக்கு அடிமைப்பட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கிறான். அவனை பார்த்தாவே நமக்கு ஒரு மாதிரி இருக்குது. அடிமைப்பட்டு அவனுடைய ரூபம் கெட்டு போகுது. அவன் அந்த குடிக்கி இல்லைன்னா சில கஞ்சா அந்த பொருட்களுக்கு அடிமையானவங்களை பார்த்திருக்கீங்களா? அப்படியே அதை குடிச்சு அந்த சரீரமே ஸ்பாயில் ஆயிடும்.
அப்படியே ஒரு மாதிரி விகோரமாயிருவாங்க. அப்படி அப்படி சீரழிஞ்சு போயிருக்கு வியாதி. அப்படி சீரழிக்குது, மனிதனை சீரழிச்சு ரொம்ப கஷ்டத்துக்குள்ளாக்குது. உணர்வுகள் அது மட்டுமா? உணர்வுகள்ல பாதிப்பு. நல்ல மனநிலை இருக்கிறது இல்ல, உணர்வுகள்ல ஒரு பாதிப்பு. உணர்ச்சிகள் ஒரு ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு கோபம், எக்ஸ்ட்ரீமான ஒரு காரியம் கொலை பண்ணிடுறாங்க. அப்படி ஒரு எக்ஸ்ட்ரீமா இருக்குது. உணர்ச்சிகள்ல ஒரு கட்டுப்பாடு இல்ல, ஒரு கட்டுப்பாடற்ற தன்மை. உணர்ச்சிகள்ல ஒரு பெரிய சீரழிவு, ஒரு எமோஷனல் இம்பேலன்ஸ். தன்னால என்ன பண்ணணும்னு தெரியல. அதுல எல்லாம் ஒரு பெரிய சீரழிவு. கலாச்சாரத்தை கெடுத்துருச்சு பாவம். கலாச்சாரத்துல ஒரு பெரிய சீரழிவு. ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு கலாச்சாரம். சில கலாச்சாரங்கள்லாம் பார்த்தா ரொம்ப கொடுமையா இருக்கும். சிறு பிள்ளைகளை நரபலி கொடுக்கிற கலாச்சாரம் இருக்கு, இன்னமும் இருக்கு. சில பெண் பிள்ளைகள் அப்படி அந்த மாதிரியான காரியங்களுக்கு, பாலியல் ரீதியான காரியங்களுக்கு அது வந்து அதுதான் அவங்க கலாச்சாரத்துல இருக்கிறத பார்க்கிறோம். இப்படி கலாச்சாரத்துல சீரழிவு இன்னும் சொல்லிக்கிட்டே போலாம். இப்படி எல்லா இடத்திலும் இந்த பாவம் என்ன பண்ணிருக்கு? ஸ்பாயில் பண்ணிருக்கு. இது அத்தனையிலும் இருந்து இது அத்தனையிலிருந்து தூக்கி எடுப்பதுக்கு பேரு தான் மீட்பு. ஹalleluya, ஹalleluya. இருக்கீங்களா? இருக்கீங்களா? இங்கிலீஷ்ல ஒரு வேர்ட் உண்டு, ரெஸ்டோரேஷன். ஹalleluya. தமிழ்ல அதுக்கு எனக்கு என்னன்னு தெரியல. ரெஸ்டோரேஷன், மறுசீரமைப்பு, சீரமைப்பு, மறுசீரமைப்பு. ஹalleluya. ஆண்டவரை இந்த பாவத்தினால கரைப்பட்டு இருக்கிற இத்தனை காரியங்களையும் திரும்பவுமாக சீர்படுத்துகிறது, மறுசீரமைப்பு பண்ணுகிறது தான் இந்த மீட்பு நமக்கு பண்ணின காரியம். ஹalleluya. அவர் படைச்சது போது எப்படி இருந்துச்சோ, அவர் எப்படி படைத்தாரோ அந்த நிலைக்கு கொண்டு வருவதுதான் இந்த மீட்பு செய்கிற காரியம். இட்ஸ் ஆல்ரெடி ஸ்டார்டட். ஆண்டவர் எப்பவோ இதை ஸ்டார்ட் பண்ணிட்டார். அப்படியே விட்டுறல, ஆண்டவர் ஸ்டார்ட் பண்ணிட்டார். ஆண்டவர் இது எல்லாத்தையும் டீல் பண்றாரு. பாவம் எதெல்லாம் தொட்டு ஸ்பாயில் பண்ணிச்சோ ஒரு தனி மனிதனோட வாழ்க்கை, அவனுடைய உணர்ச்சிகள், அவனுடைய உணர்வுகள், அவனுடைய திங்கிங், அது எல்லாத்தையும் ஆண்டவர் டீல் பண்றாரு. பாவம் எதெல்லாம் ஸ்பாயில் பண்ணிச்சு? பொருளாதார வீழ்ச்சி, ரொம்ப கஷ்டப்படுறாங்க, கடன்லயும் அதுலயும் தற்கொலை பண்ணிக்கிறாங்க, சாகுறாங்க, அதை டீல் பண்றாரு. வியாதி, கஷ்டம், துன்பம், அப்படி பிள்ளைங்க, சின்ன சின்ன பிள்ளைங்க சின்ன சின்ன காரியங்களை பார்க்க சகிக்காத அளவுக்கு கொடுமையான வியாதிகள் அகப்பட்டு அதை ஆண்டவர் டச் பண்றாரு. அதை ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். குடும்ப உறவுகள் சீர்குலைஞ்சு இருக்கிற குடும்ப உறவுகளை சீர்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். ஹalleluya. இருக்கீங்களா? எல்லாவற்றையுமே ஆண்டவர் என்ன பண்ண விரும்புறாரு? சீர்படுத்த விரும்புகிறார். இத அவரால தான் செய்ய முடியும். இத அவர் செய்ய விரும்புகிறார். ஹalleluya. ஹalleluya. அவர் பிள்ளைகளுக்கு செய்யறாரு. அவர் பிள்ளைகள் மூலியமா மற்றவர்களையும் என்ன பண்றாரு? அவருக்குள்ளாக இழுத்து கொண்டு மற்ற எல்லாத்தையும் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். மீட்பு. ஹalleluya. புரிஞ்சுக்கிட்டீங்களா? இது புரியாம நமக்கு எதுவுமே புரியாது. நாம யாரு? ஆண்டவரால மீட்கெடுக்கப்பட்ட தேவ ஜனங்கள். நாம பரலோகத்தின் பிரஜைகள். ஒரு தனிப்பட்ட நபராக நாம நல்லா வாழலாம், வாழ முடியும். ஒரு குடும்பங்களாக நம்ம நல்லா வாழ்ந்து காண்பிக்கணும். குடும்பமாக இந்த மாதிரியான எல்லாம் நான் சொன்னது போல அந்த உறவுகளுக்குள்ள இருக்கு. இந்த மாதிரிலாம் இல்லாம நம்ம குடும்பங்களை அப்ப பாருங்க எவ்வளவு அவசியம். இன்னும் அப்படி இல்ல, அப்படி நடக்கிறது இல்ல. கிறிஸ்தவ குடும்பங்கள் பார்த்தாதான் காரி துப்புறது போல இருக்கு இன்னைக்கு. அப்படித்தானே இருக்கு. நமக்கே முடியல. என்னையும் சேர்த்துதான் சொல்றேன், எல்லாரையும் சேர்த்துதான் சொல்றேன். நம்மளால முடியல. அப்ப நம்ம என்ன பண்ணணும்? இதை நம்ம புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம கர்த்தர் கிருபையை நம்ம நாடும் பொழுது கர்த்தர் நமக்கு உதவி செய்வார். அநீதிகள், அக்கிரமங்கள், அட்டூழியங்களுக்கெல்லாம் எதிர்த்து நம்ம என்ன பண்ணலாம்? குரல் கொடுக்க முடியும். ஹalleluya. ஹalleluya. பாருங்க, வாசிங்க 1 கொரிந்தியர் 9:56. 1 கொரிந்தியர் 9:56. 56 இல்ல பிரித்தி, இல்ல 27 தான். வாசிங்க 27 லாஸ்ட். மற்றவர்களுக்கு பிரயோஜனம் பண்ணுகிற நான் தானே ஆகாதவனாய் போகாதபடி.
சரி, ஓகே, அந்த வசனம் இல்ல. முதற் பலன்களை, சிலுவையின் முதற் பலன்களை அனுபவிக்கிற நாம். சரி, ரோமர் 6:14 வாசிங்க. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப நாம நாம சொன்னோம், இது எல்லாத்தையும் பாவம் ஸ்பாயில் பண்ணிருச்சு. இது எல்லாத்தையும் ஆண்டவர் என்ன பண்ண விரும்புகிறார்? ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். எல்லாருமே மியூட் எடுத்துட்டு சொல்லுங்க. இது எல்லாத்தையும் பாவம் ஸ்பாயில் பண்ணிடுச்சு. மனிதனுடைய கீழ்ப்படியாமை தான் பாவம். ஆமா, ஆண்டவர் ரெஸ்டோர் பண்ண விரும்புகிறார். அது சொல்லுங்களேன். ஆண்டவர் ரெஸ்டோர். இத நம்பாத ஒண்ணுமே நடக்க போறது இல்ல. அதனாலதான் விசுவாசத்தினாலதான் எல்லாமே நடக்குது. நம்ம கிரியையினால ஒண்ணும் நடக்க போறது. ஆண்டவர் திரும்ப ஒரு வாழ்க்கைய பாவத்துல அடிமைத்தனத்துல இருக்கிற மனிதனை தூக்கி எடுத்து கட்ட விரும்புகிறார். அவன் குடும்பத்தை கட்டுறாரு, அவனுடைய வாழ்க்கையை கட்டுறாரு, அவனுடைய சூழ்நிலை, அவனுடைய காரியம் எல்லாத்தையும் கட்டி அவனுக்கு ஒரு நித்திய மீட்பையும் கொடுக்கிறார். இதுதான் ஹோலா நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? ஆமா. அப்ப பாருங்க, இந்த சிலுவையின் முதற்பலன் நான் சொன்னேன், இது ஏற்கனவே ஆண்டவர் ஆரம்பிச்சிட்டார். இந்த டிராமா ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்களாம். யாருன்னு எனக்கு சரியா தெரியல. மார்ட்டின் லூத்தர் கிங்கான்னு எனக்கு தெரியல. பட் இந்த டிராமா ஆஃப் ரிடம்ஷன் அப்படின்னு அந்த ஒரு நாடகம் போல இது, அப்படி ஒரு டிராமா ஆஃப் ரிடம்ஷன். இதை எவ்வளவு அழகா சித்தரிச்சு நிறைய அந்த நாட்கள்ல இது ஒரு டிராமா போலவே போட்டு காமிப்பாங்களாம். இந்த மோட்ச பிரயாணம் பாத்திருக்கீங்களா? மோட்ச பிரயாணம் எத்தனை பேர் பாத்திருக்கீங்கன்னு தெரியல. மோட்ச பிரயாணம் இங்கிலீஷ்ல கூட அது இருக்கு. அப்ப இந்த மாதிரியான காரியங்கள் இதெல்லாம் நம் புரிந்து கொள்ள நமக்கு வேண்டும். இந்த சிலுவையின் முதற் பலன்களை நாம அனுபவிச்சுட்டு இருக்கோம். எல்லாமே இன்னைக்கு நடந்துடல, இனி நடக்க போகிற காரியங்கள் இருக்கு. ஆனா எல்லாமே இனிமே தான் வரப்போகுதுன்னு கிடையாது. இப்பவும் நமக்கு சிலுவையில சில காரியங்கள், முதற்கனிகள். இப்ப எப்படி நம்ம ஒரு பிக்ஸட் டெபாசிட் போட்டிருக்கோம், சில டெபாசிட்ஸ் போட்டிருக்கோம்னா அது நம்ம இத்தனை பீரியடுக்கு அப்புறம் தான் அதை எடுக்க முடியும். ஆனா அதுக்காக இப்ப நமக்கு எதுவுமே இல்லையா அப்படின்னா இல்ல. அதுல இருந்து நமக்கு சில வட்டிகள் வந்துட்டு இருக்கு. அதை நம்ம என்ன பண்ணலாம்? அனுபவிக்கலாம். அந்த முழுசா நமக்கு கிடைக்கிறதுக்கு ஒரு நாள் கிடைக்க போகுது. ஆனா இப்ப வர வட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்? வாழலாம். அந்த மாதிரிதான் இந்த மீட்பு. இனிமே நடக்க போற காரியங்கள் சூப்பரா இருக்க போகுது. ஆனா அதுக்காக இன்னைக்கு எனக்கு எதுவுமே இல்லையா, இன்னைக்கு இந்த கிறிஸ்தவ வாழ்க்கையில எதுவுமே இல்லையான்னா கிடையாது. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு சில முதற் பலன்களை நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் சொன்னது போல நான் என்ன பாயிண்ட் சொன்னேன்? விசுவாசிக்க கூடாதபடிக்கு இருக்கிறதான தடைகள். நான் அடுத்த வாரம் கேட்பேன், இங்க வந்திருக்கிற இன்னைக்கு எத்தனை பேர் வந்திருக்கோம்? ஆமா, நீங்க இந்த செய்திய நிறைய பேத்துக்கு நீங்க என்ன பண்ணணும்? கடத்தணும். அதான் உங்க வேலை. நீங்க எத்தனை பேர் இருக்கிறோம் அது இல்ல, எத்தனை பேருக்கு புரிந்து கொள்ளுகிறோம், அதுதான் என்னோட முக்கியம். அதனால இந்த காரியங்கள் நாம் சொல்லிக் கொடுக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். நல்ல கவனிங்க. அப்ப இன்னைக்கு நம்ம என்ன விசுவாசிக்க கூடாதபடிக்கு இருக்கிற தடைகள்ல முதல் தடை என்ன? இக்னோரன்ஸ், அறியாமை. எல்லாரும் சொல்லுங்க இன்னொரு முறை. அறியாமை. 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 ஆமா, இத குறிச்செல்லாம் அறியாதனாலதான் ஓ இதெல்லாம் நான் இழந்திருக்கேன், இதெல்லாம் ஸ்பாயில் ஆயிருக்கு, ஓ இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் மீட்டு நித்திய மீட்பையும் எனக்கு கொடுக்க போறார் அப்படிங்கறத அறிஞ்சுக்கலன்னா சில காரியங்களுக்கு நம்மளால விசுவாசிக்கவே முடியாது. புரியுதா உங்களுக்கு? இப்ப இதெல்லாம் உங்களுக்கு புரியலன்னா இந்த பரம்பரை இது அடிமையா இருக்கிறாங்கங்க இந்த பழக்கத்துக்கு, அவங்களால இதுல இருந்து விடுபடவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். ஏன்? அறியாமை இல்ல. அதுல இருந்து ஆண்டவர் நம்மை விடுவிக்கிறார், விடுவிக்க விரும்புகிறார்ங்கிறத புரிந்து கொள்ளும் பொழுதுதான் நம்ம அத சுதந்திரிக்க முடியும். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இது நிஜமா நடந்த சரித்திரத்தை கூட சொல்றேனே. இந்த அந்த வேர்ட் யூஸ் பண்ணலாமான்னு எனக்கு தெரியல. ஆப்பிரிக்கன்ஸ் இல்லையா, அந்த மாதிரி அந்த இனத்து மக்கள் அந்த நாட்கள் எல்லாம் ரொம்ப அவர்களை வந்து அடிமைப்படுத்தி கொத்தடிமைகளை போல வைத்திருப்பாங்களாம். நம்ம படிச்சிருக்கோம்ல, நிறைய தலைவர்கள் அதற்காக போராடி இருக்கிறாங்க. ஒரு தலைவரை சொல்லுங்க பார்க்கலாம், இந்த கொத்தடிமைத்தனத்துக்கு விரோதமாக எதிர்த்து போராடின தலைவர்கள்ல யாராவது ஒருத்தர்? நெல்சன் மண்டேலா. நெல்சன் மண்டேலா. சூப்பர். அந்த மாதிரி அப்ப இந்த மாதிரியான காரியங்கள்லாம் இருந்தப்ப நிறைய போராடி
அவர்களுக்கு சுதந்திரத்தை வாங்கி கொடுத்துட்டாங்களாம். இனிமே ரூல் போட்டுட்டாங்களாம், சட்டம் போட்டுட்டாங்களாம். இனிமே கொத்தடிமைகள்லாம் இருக்கக்கூடாது, அது சட்டப்படி குற்றம். அப்படி யாராவது வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை அப்படி இப்படின்னு உடனே அந்த மாதிரி சட்டம் போட்டுட்டாங்க. ஆனா அந்த காலத்துல இந்த காலம் இருக்கிறது போல நமக்கு இந்த மாதிரி யூடியூப் இப்படி சோசியல் மீடியாஸ் எல்லாம் கிடையாது. ஒரு செய்தி அவ்வளவு சீக்கிரத்துல போய் ஸ்ப்ரெட் ஆக முடியாது, நியூஸ் அப்படி ரீச் ஆகாது. அந்த விஷயம் அது சட்டம் போட்டுட்டாங்க. ஆனா இவங்க காதுக்கு எட்டுறதுக்குள்ள இவங்களோட ஆயுசு நாட்களே முடிஞ்சு போயிருச்சாம். அந்த மாதிரி நிறைய பேர் அறியாமையில தொடர்ந்து அவங்க வாழ்நாள்ல அடிமையாவே இருந்தாங்களாம். சரித்திரம் சொல்லுது. அது போய் ரீச் ஆகி அது ஒரு பெரிய மாற்றத்துக்கு வரத்துக்கு அவ்வளவு காலம் பிடிச்சிச்சுன்னு. இருக்கீங்களா? ஹalleluya, ஹalleluya. அப்படித்தான் நம்ம கூட ஆண்டவர் நமக்கு பாருங்க, நமக்கு ரீச், நமக்கு அறியாமை என்பதுதான் இருள். நல்லா புரிந்து கொள்ளணும். அறியாமை தான் இருள். அததான் பிசாசு பயன்படுத்துவோம். அறியாமை இருள். அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எப்படி இந்த பாவத்திலிருந்து வெளியில வருது? எப்படி இந்த காரியம்? அதனாலதான் சர்ச்சுக்கு போகணும், பைபிள் வாசிக்கணும், ஜோம் பண்ணணும், ஃபெலோஷிப் ரொம்ப முக்கியம், மீட்டிங்ஸ்ல கலந்துக்கணும், செய்திகள். ஏன் அப்படின்னா அது எதனாலன்னு புரிஞ்சுக்கோங்க. இத சத்தியத்தை அறிய அறிய நம்ம விடுதலை ஆயிருவோம். ஓ, நம்ம அப்படி இருக்க தேவையில்லையா? ஓ, நம்ம இப்படியா அப்படின்னு சொல்லி நமக்கு புரிய புரிய நம்ம அதை விட்டு விடுதலை ஆயிருவோம், விடுவிக்கப்பட்டுடுவோம். ஹalleluya. முதல் தடை நம்மளால விசுவாசிக்க கூடாத படிக்கும் கூட இருக்கிறதான முதல் தடை என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா இக்னோரன்ஸ், அறியாமை. மறக்கவே கூடாது, தூக்கத்துல தட்டி எழுப்பி கேட்டாலும். அப்ப பாருங்க, சிலுவையில ஆண்டவர் நமக்கு சில முதற் பலன்களை கொடுத்திருக்கிறார். சாவாமை இப்ப கிடையாது, அது இனிமே வரப்போறது. ஆனா சரீர சுகம் இப்ப நமக்கு உரியது. ஹalleluya. இருக்கீங்களா? அதை நம்ம கேட்கலாம். ஆண்டவரே, சாகாம இருக்கிற சரீரத்தை அப்பா கொடுக்க போறாரு. சரீர சுகம் நமக்கு உரியது. ஆண்டவர் அதை வாசிங்க, வசனத்தை வாசிங்க. ஏசாயா 53:5. வேகமா எடுத்து வாசிங்க, நேரம் இல்ல. ஏசாயா 53:5. நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது. அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால நாம என்ன ஆகுறோமா? குணமாகிறோம். நமக்கு அப்ப சுகம். சுகம் பரலோகத்துல போய் தேவையா? யாராவது அப்படி நினைக்கிறீங்களா? அங்க போய் எனக்கு சுகம் வேணும்னு வேண்டிய சூழ்நிலை வரும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இல்ல. ஏன்னா அங்க அப்படிப்பட்ட சரீரமே கிடையாது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஒரு இது கிடையாது. அப்ப இங்க உலகத்துல நமக்கு எப்படி ஒரு சுகத்தை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு ஆண்டவர் உரிமையை கொடுத்திருக்கிறார், கிருபையை கொடுத்திருக்கிறார், நம்ம பாவங்களை மன்னித்திருக்கிறார். நிறைய பேருக்கு இந்த சைக்கோசோமேட்டிக் டிசீசஸ், இல்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அது குறிச்சு அது என்ன அப்படின்னா, இந்த குற்ற உணர்வுனாலேயே நிறைய வியாதி நமக்குள்ள வருமா. கிறிஸ்தவர்களுக்கும் அந்த மாதிரியான காரியங்கள் இருக்கு. ஏன் அப்படின்னா, சில பேருக்கு எப்பவுமே சின் கான்சியஸ்னஸ்னு சொல்லுவாங்க. எப்பவுமே அவங்களுக்கு பாவத்தை குறிச்சு ஒரு குற்ற மனசாட்சி இருந்துகிட்டே இருக்கும். ஒரு கோவப்பட்டுட்டாங்க, ஒரு ஏதோ பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் பாவம் செஞ்சுட்டேனே, அந்த குற்ற உணர்வுலயே இருக்கிறதுனால சில விதமான ஒரு மனசோர்வு, ஒரு விதமான பாதிப்புகள் அவங்களுக்கு வரதை நம்ம பார்க்கிறோம். அதனாலதான் நம்ம புரிஞ்சு கொள்ளணும், நம்ம பரிசுத்தத்தை நோக்கி நம்ம நகர்ந்து கொண்டிருக்கிறோம். விழுந்தாலும் உடனே எந்திரிச்சு என்ன பண்ணிடணும்? எழுந்து ஆண்டவர் ஆண்டவர் கிட்ட மன்னிப்பை கேட்டுட்டு அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லி விசுவாசிக்கணும். ஏன்னா விசுவாசத்தினாலதான் நீதிமான் பிழைக்க முடியும். இருக்கீங்களா? இருக்கீங்களா? புரிஞ்சுக்கணும். அதனாலதான் ரொம்ப முக்கியம், ஊழியம் செய்யறவங்க காரியங்கள் நம்ம குற்ற மனசாட்சிக்குள்ள ஒருத்தங்களை தள்ளிடக்கூடாது. அவங்க ரிப்பெண்டன்ஸுக்குள்ள கொண்டு வரணும். மன்னிப்பு கேட்ட ஆண்டவர் கிட்ட நெருங்கி அவங்க ஆண்டவர் கூட சமாதானம் ஆயிட்டாங்கன்றத நம்ம என்ன பண்ணிக்கணும்? உறுதிப்படுத்திக்கணும். உனக்கெல்லாம் தகுதியே இல்ல, உனக்கெல்லாம் பைபிள் வாசிக்க தகுதி இல்லை, எப்படிதான் இதெல்லாம் பைபிள் படிக்குதோ, எப்படிதான் இதெல்லாம் கிறிஸ்டியனா இருக்கும், அப்படிலாம் சொல்லக்கூடாது. நானே ரொம்ப சொல்லியிருக்கேன், பட் ஆனா சொல்லக்கூடாது. அவங்க அதனாலதான் கொஞ்சம் மாறி இருக்கிறாங்க. அவங்க வாழ்க்கையில ஏதோ சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னா ஏதோ இப்படி பண்றனாலதான் இந்த அளவுக்கு அது சேஞ்சஸ பார்க்க முடியுது. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? அப்ப இருக்கிறதையும் சேர்த்து நம்ம என்ன பண்ணிடக்கூடாது? கெடுத்து விட்டுறக்கூடாது. அப்ப பாருங்க, இப்படி இந்த காரியங்கள், சில காரியங்கள் நமக்கு இப்படிப்பட்டதான விளைவுகளை ஏற்படுத்துகிறத பார்க்கிறோம்.
அடுத்த பாருங்க, இன்னும் ஒரு காரியம், பாவமே இல்லாத உலகம் இனி வரப்போறது. ஏன்னா பிசாசு இருக்க போறது இல்ல. அந்த தூண்டுதல், அந்த எண்ணமே நமக்கு இல்லாத போக போகுதுன்னா அது இனிமே வரப்போற உலகத்துல, இனிமே ஆண்டவர் வந்ததுக்கு அப்புறம். ஆனா இப்ப நமக்கு சில தூண்டுதல்கள் இருக்கு. தூண்டுதலே பாவம்னு கிடையாது. பிசாசு நம்ம தலைக்கு மேல, அதாவது சாரி, பறவை நம்ம தலைக்கு மேல பறக்கிறத நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படி சில தாட்ஸ் நமக்கு வர்றது பாவம் கிடையாது. ஆனா அந்த தாட்ஸ நம்ம எடுத்து, எப்படி ஒரு காக்காவை கூடு கட்டுறதுக்கு நம்ம விட்டா அது தப்பு. அந்த மாதிரிதான் அந்த எண்ணங்களை நம்ம எடுத்து அதை ரூமினேட் பண்ணி, அதை சிந்திச்சு, அதுக்கு தீனி போட்டு, அதை குறிச்சே தியானிச்சு, அதை குறிச்சே பேசி, அதை குறிச்சே யோசிச்சு, இப்படி பண்ணும் பொழுதுதான் பாவம் என்ன ஆகுது, நம்மளை ஆண்டு கொள்ள பாக்குது. அது கசப்பா இருக்கலாம், வெறுப்பா இருக்கலாம், வேற ஏதோ கெட்ட சிந்தனைகளை குறிச்ச காரியங்களா இருக்கலாம், எதுவா வேணாலும் இருக்கலாம். அப்ப பாருங்க, அதை வாசிங்க. ரோமர் 6வது அதிகாரம் 14வது வசனம் வேகமா எடுத்து வாசிங்க. ரோமர் 6:14. நீங்கள் நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்பட்டிராமல் கிருபைக்கு கீழ்ப்பட்டிருக்கிறபடியால் பாவம் உங்களை மேற்கொள்ள மாட்டாது. பாவம் நம்மளை மேற்கொள்ள முடியாது. எல்லாரும் சொல்லுங்க, பாவம். பாவம் மியூட் எடுத்துட்டு எல்லாரும், பாவம் என்ன மேற்கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, இதுல இருந்தெல்லாம் நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இதெல்லாம் நம்ம அனுபவிக்கலாம். அதே போலதான் பண காரியமா இருக்கலாம், உங்களுக்கு பற்றாக்குறையா இருக்கலாம், ரொம்ப கடன் பாரத்துல சூழ்ந்து இருக்கலாம், குடும்பங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர வேற வழியே இல்லைன்ற நிலைமைக்கு நிறைய பேர் தள்ளப்படலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, அங்க நமக்கு ஒண்ணும் தேவையே இருக்க போறது இல்லை. ஆனா இந்த உலகத்துல அவர் ஐஸ்வர்ய சம்பந்தமான தேவன் என்ன பண்றாரா, நம்மளுடைய குறைவுகளை அவருடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தினால நிறைவாக்குகிறார். நம்ம கையின் காரியங்களை அவர் ஆசிர்வதிக்கிறார், கிரியைகளை ஆசிர்வதிக்கிறார். நம்மளுடைய வேலைகளை கர்த்தர் ஆசிர்வதிக்கிறார். நமக்கு என்ன பண்றாரு, நமக்கு உடுத்துவிக்கிறார், நமக்கு போதுமானவரா இருக்கிறாரு, நம்ம களஞ்சியங்களை நிரப்புகிறார், அப்பத்தையும் தண்ணீரையும் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? இருக்கீங்களா? இதெல்லாம் கர்த்தருடைய ஆசீர்வாதம். இத அறிந்து கொள்ளும் பொழுதுதான் இது நமக்குரியதுன்னு நினைப்போம். நமக்கு ஒருவேளை பணமே பிசாசு, பணம்னா பேய்ன்னு நினைச்சிட்டு இருந்தோம்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. புரிந்து கொள்ள, நல்லா புரிந்து கொள்ள, அந்த அண்டர்ஸ்டாண்டிங் குள்ள வரணும். நாம பணத்து பின்னாடி போய் திரியணும்னு அவசியமே கிடையாது. கர்த்தர் நம்மளுடைய தேவைகளை சந்திக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவர் நம்மை காப்பாற்ற, நம்மை நடத்த, நம்மை நல்லா வாழ வைக்க. இப்ப நான் என் பொண்ணுக்கு இப்ப நான் நல்ல ஒரு ட்ரெஸ் போட்டிருக்கேன். என் பொண்ணுக்கு கிழிஞ்சதையும் வந்ததையும் போனதையும் போட்டு விடுவேனா? மாட்டோம், போட மாட்டேன். நான் எப்படி போட்டிருக்கணும், என்னுடைய வருமானம், என்னுடைய ஒரு இதுக்கு ஏத்தது போல அவளுக்கு நான் உடுத்து வைப்பேன். அவர் யாரு? அவரு ராஜாதி ராஜா, அவரு கர்த்தாதி கர்த்தர். அவருடைய பிள்ளைகளை நல்லாதான் பாத்துக்குவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இருக்கீங்களா? அவர் நல்லாதான் பாத்துக்குவார், நல்லாதான் வாழ வைப்பார். இந்த எண்ணம் நமக்கு இருந்தாதான், அவர் யாரையும் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டார். போட்டு அடிச்சு துவைச்சு, ஒரு 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 15 வயசு பிள்ளைய அடிச்சு துவைச்சு இதைத்தான் நீ போடணும் நம்ம ஃபோர்ஸ் பண்ண முடியுமா? ஒண்ணும் பண்ண முடியாது. அந்த மாதிரி அவர் ஃபோர்ஸ் எல்லாம் பண்ண மாட்டார். நமக்கு புரிதல் இருந்தா அவர் நம்மளை வாழ வைப்பார். ஹல்லேலூயா. உங்களுக்கு புரியுதா? அண்டர்ஸ்டாண்டிங், அறியாமையின் இருள் விலகணும். நமக்கு அறிந்து கொள்ளும் பொழுது, நான் புரிந்து கொள்ளும் பொழுது, ஓ ஆண்டவர் இப்படிதான் வச்சிருக்காரா, ஓ இதெல்லாம் எனக்கு டீல் பண்ணுவாரா, என்ன இதெல்லாம் பாத்துக்குவேங்கிறாரா, என் குடும்பம் இதெல்லாம் சூழ்நிலைகளா மாற்றுவேங்கிறாரா, அப்ப ஓகே இதெல்லாம் என் வாழ்க்கையில மாறும்னு சொல்லி நீங்க அறிந்து கொள்ளும் பொழுது, நீங்க புரிந்து கொள்ளும் பொழுது உங்க வாழ்க்கையில மாற்றங்கள் நடக்கும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இது ரொம்ப எளிமையா சாதாரணமா அப்படியே ஆழத்துக்கு போகிறேன்னு சொல்லிலாம் எனக்கு பெரிய விருப்பம் கிடையாது. புரியணும். ஹல்லேலூயா. அதான் நான் எப்பவுமே விரும்புவேன். ஏன்னா புரிந்து கொள்ளும் பொழுது பெரிய மாற்றங்களை நம்மால் பார்க்க முடியும். ஹல்லேலூயா. ஆமா. ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, அதனாலதான் நாம இத குறித்தெல்லாம் பேசணும் நிறைய. இன்னைக்கு இத வெறும் இப்படி பண்ணாத, அப்படி பண்ணாத, இப்படி பண்ண, இத குறிச்சு மட்டும்தான் நம்ம பேசுறோம். ஆனா இல்ல, நம்ம பேசணும். ஜனங்கள் பாவத்தை விட்டு மேற்கொண்டு வாழ முடியுங்கிறத நம்ம போதிக்கணும். பண்ணாத பண்ணாத பண்ணாத, இது பண்ணா இப்படி இப்படி அப்படி பேசுறதுல யூஸ் கிடையாது. நம்
பாவத்துக்கு நம்மால ஜெயமா வாழ முடியும். நாம நீதிமான், அதனால நம்ம பாவம் செய்ய மாட்டோம். நீ நீதிமானா இருக்கிறதுனால நீ பாவம் செய்ய வேண்டிய சூழ்நிலை உனக்கு ஏற்படாது. நீ ஏன்னா நீ கர்த்தரால் ஆளுகை செய்யப்படுகிறவன். நீ மாம்சத்துக்கு மறிச்சிட்ட, நீ புது சிருஷ்டி அப்படின்ற அந்த காரியங்களை நாம் சொல்லிக் கொடுப்பது, பேசுவது அவசியம். அதே போலதான் சுகத்தை குறித்து, ஹீலிங்க குறித்து, மிராக்கிள குறித்து நாம் பேசணும். ஜனங்களுக்கு தெரியாம இப்ப எப்ப பார்த்தாலும் மிராக்கிள பத்தியே பேசுறாங்க, அதிசயத்தை அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவசியம். நமக்கு தேவையா இல்லாம இருக்கலாம். எத்தனை பேர் அவதிப்படுறாங்க தெரியுமா? ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்தா கஷ்டத்திலையும் துன்பத்திலையும் அப்படியே புரியாம அப்படி செய்வது தெரியாம தவித்து கொண்டிருக்கிறவங்க ஏராளம். ஆனா இன்னைக்கு யாராவது ஒரு நல்ல சுகம் அளிக்கிற ஒரு ஒரு ஊழியத்தை செஞ்சாங்கன்னா, இல்ல சுகத்தை பத்தி பேசுனாங்கன்னா போதும், அவங்களுக்கு குறிச்சு குற்றம் சாட்டுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. உங்களுக்கு தேவையில்லாம இருக்கலாம். ஆனா எத்தனையோ ஜனங்கள் இன்னும் அவதிப்பட்டுட்டு இருக்கிறாங்களே. அப்ப நம்ம சும்மா உட்கார்ந்துட்டு அடுத்தவங்களை குறை சொல்றதை நிறுத்திடணும். அது அவங்களுடைய அழைப்பு, அவங்க அதை செய்யறாங்க. அது ஒருவேளை ரொம்ப பாப்புலரா ஆகுதுங்கிறதுக்காக அதை நம்ம உடனே என்ன பண்ணிடக்கூடாது, குற்றப்படுத்திடக்கூடாது. அதே போலதான் பணத்தை குறிச்சு சில சில வாழ்க்கையில ஒரு முன்னேறணும்ன்றத குறிச்சு பேசுனாங்கன்னா, அதை குறிச்சு நம்ம குற்றப்படுத்த தேவையில்லை. ஏன்னா எத்தனையோ பேர் இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு தரித்திரமான நிலைமையில இருக்கிறவங்க இருக்கிறாங்க. ஆண்டவர் அறிந்தவங்களை சொல்றேன். ஆண்டவர் அறிந்துகிட்டவங்களோட வாழ்க்கையும் சாகணும், செத்து போறதை தவிர வேற வழி இல்லைன்னு இருக்கிறவங்க ஏராளம். அவர்களுக்கு நாம் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். ஆசீர்வாதம்ன்ற வார்த்தையே பிடிக்காது நிறைய பேத்துக்கு. கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் ஈசாக்க ஆசீர்வதிச்சாரு, அவர் யோசேப்ப ஆசீர்வதிச்சாரு, ஆபிரகாம் ஆசீர்வதித்தார்னு சொல்லி ஆசீர்வாதத்தை குறித்து நாம் சொல்ல வேண்டும், போதிக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது எல்லாம் கர்த்தருடைய விருப்பம், இதெல்லாம் கர்த்தருடைய திட்டம். ஆண்டவர் பாருங்க, பாவத்திலிருந்து மீட்கிறார். இதுதான் பிரதானம். நம்மள பரலோகம் கொண்டு போக போறார். அதுதான் பிரதானம். அங்க எல்லாமே இது எல்லாமே முற்றுப்புள்ளி வைக்க போறார். இங்கேயும் சில காரியங்களை நமக்கு செய்கிறார். இதெல்லாம் தான் செய்ய போறாரு. அங்க இதுக்கெல்லாம் பேச்சே இருக்க போறது இல்ல. முற்றுமா நம்ம எல்லாமே நீங்கி ஒரு நல்ல வாழ்க்கைக்குள்ளாக போக போகிறோம். அதை புரிந்து கொள்ளும் பொழுது நாம இந்த மாதிரி அனாவசியமா ஒருத்தர் கடிந்து பட்சித்துக்கிட்டு இல்லாம அவங்கவுங்களுக்கு கொடுத்த அழைப்பை நம்ம பார்த்து பயணிச்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனையோ பேர் நான் போகும் பொழுதெல்லாம் நான் சொல்றேன், எத்தனையோ குடும்பங்கள் சிலதெல்லாம் ரொம்ப வேதனையா இருக்கும். தலைக்க முடியாதபடிக்கு கடன் பாரம். நம்மளால ஹெல்ப் அவுட்டே பண்ண முடியாது. நம்ம சொத்து பத்தை வித்து கொடுத்தாலும் அவங்க கடனை தீர்க்க சொல்றேன். ஒரு குடும்பத்துக்கு கூட நம்ம அந்த மாதிரி பயங்கர எவ்வளவு கொடுப்பீங்க? என்ன நீங்க நான் சொல்றேனே, உங்க எல்லாத்தையும் வித்து கொடுத்தாலும் அவங்க கடன் அடையாது. என்ன பண்ணுவீங்க அவங்களுக்கு? போய் சொல்லுங்க, இயேசு நல்லவர்னு சொல்லுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர்னு சொல்லுங்க, ஆண்டவர் உங்க கடன் பாரத்தை மாற்றுவார்னு சொல்லுங்க, கர்த்தரால முடியாது ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுங்க. அதெல்லாம் நமக்கு தெரியாது. எப்படியாவது ஆண்டவர் செய்வார். எத்தனையோ சாட்சிகளை நம்ம கேட்டிருக்கிறோம். ஏவிஎம் ராஜன் அவரெல்லாம் கடன் பாரத்துல இருந்தவர். அப்படி பெரிய பெரிய காரியங்களை, அசாத்தியமான காரியங்களை கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். மனிதர்கள் கடன்ல மாண்டு அந்த குடும்பமே சாகணும்னு கர்த்தர் சித்தம் இல்ல. அதை சொல்றதுக்கு நம்ம பயப்படக்கூடாது. நீங்க மனிதர்களை குறிச்சுதான் பயம். இதை பேசுனா ஏதாவது ஒண்ணு சொல்லிடுவாங்களோ, அதை பேசுனா அதோட அப்படி ஆயிடுச்சு நிலைமை. அப்படி இருக்கக்கூடாது. மிஷனரிஸ் இததான் செய்யறாங்க. இந்த சால்வேஷன் எனப்படுது, இந்த ரட்சிப்பின் சுவிசேஷம் ஒரு சோசியல் டெவலப்மெண்ட்டை கொண்டு வந்துச்சு. சமுதாயத்திலேயே ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு. மக்களுக்கு அவர்களுடைய உரிமைகள் என்ன அப்படிங்கறத அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. கொத்தடிமைத்தனம் மாறுச்சு. பெண்களுடைய வன்கொடுமைகள், பாலியல், பெண்களை அந்த மாதிரியான செயல்கள் எல்லாம் மாறுச்சு. சின்ன வயசுல கல்யாணம் பண்ணி வச்சாங்களே, அப்படிப்பட்ட தீய செயல்கள் மாறுச்சு. போய் நரபலி கொடுத்தாங்க, அந்த மாதிரியான தீய செயல்கள் மாறுச்சு. இப்ப கிறிஸ்தவம் பாருங்க, இட்ஸ் a holistic டெவலப்மெண்ட். எல்லா பகுதியுமே தொட்டு ஒரு மனிதனை சீர்படுத்துகிறது, அந்த சமுதாயத்தை சீர்படுத்துகிறது, அந்த கலாச்சாரத்தை சீர்படுத்துது, அவனுடைய பொருளாதாரத்தை சீர்படுத்துது, அவனுடைய நல் வாழ்க்கைய, சுக வாழ்க்கைய சீர்படுத்துது. நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன தெரியுமா? ஐயோ, பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, இந்த இதை பண்ணக்கூடாது, அது ஏன் பண்ணக்கூடாது, அதுவே தெரியல நமக்கு. அது நம்ம பண்ணவே நம்ம பண்ண முடியாத அளவுக்கு, அதாவது அந்த பரிசுத்தத்தை நோக்கி கர்த்தர் நம்மை வாழ வைப்பார். இன்னைக்கு நம்ம போக்கஸ் பாருங்க, இந்த ஹோலிஸ்டிக்கா கர்த்தர் நம்மை மாற்ற விரும்புகிறாருன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா ஆண்டவர் அழைச்சிருக்கிறார்.
ஒரு சிலர் சுகத்தை குறித்து பேசுறாங்க, ஒரு சிலர் நல்ல பொருளாதார செழிப்பை குறித்து பேசுறாங்க, ஒரு சிலர் நல்ல பாவத்தை குறித்து கண்டித்து உணர்த்துறாங்க, ஒரு சிலர் இப்படிப்பட்ட காரியங்கள், ஒரு சிலர் இந்த மாதிரி பாருங்க சோசியல் டெவலப்மெண்ட்ல எஜுகேஷனை கொடுக்குறாங்க, ஒரு நல்ல சுய தொழிலை கற்றுக் கொடுக்குறாங்க, சிலர் வந்து டிரான்ஸ்லேஷன்ஸ் பண்றாங்க, அந்த நல்ல இதெல்லாம் பண்றாங்க, சிலர் வந்து என்ன பண்றாங்க தன்னுடைய எல்லாம் டம்பா இருக்கிறாங்க மக்கள். கிறிஸ்தவ சமுதாயம் தான் அப்படி. நீ எதுவுமே பண்ணிடக்கூடாது, உன் தாளந்து உன் திறமெல்லாம் அப்படியே ஒண்ணும் இல்ல ஒண்ணுமே அப்படி அந்த மாதிரி பண்ணி டம்ப் பண்ணி வச்சிடறாங்க. ஆனா ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறாரு திறமைகளையும் தாளந்துகளையும். அதை பயன்படுத்தி இந்த நாட்டுக்கு ஒரு அந்த குடும்பத்திற்கு ஒரு நல்ல பிரயோஜனமா வாழணும், இந்த தேசத்துக்கு பிரயோஜனமா வாழணும், இந்த சமுதாயத்துக்கு பிரயோஜனமா வாழணுங்கிறதுதான் கர்த்தருக்கு பிரியம். யோசேப்பு என்ன பண்றான், அவன் என்ன பண்றான், அந்த தேசத்துக்கே அவன் ஆசீர்வாதமா கர்த்தர் மாற்றுகிறார். இல்லைன்னா அந்த தேசம் எப்படி பஞ்சத்துல அழிந்து போயிருக்கும். ஆனா கர்த்தர் அவனை கொண்டு என்ன பண்றாரு, அந்த தேசத்து ஜனங்களை மீட்கிறார், தன்னுடைய ஜனங்களை என்ன பண்றாரு, காப்பாத்துறாரு. அப்ப நம்ம வந்து நம்ம வேலை செய்யறோம், ஒரு டீச்சரா இருக்கிறோம்னா நல்லா டீச் பண்ணணும், ஒரு டாக்டரா இருக்கிறோம்னா நல்ல டாக்டரா இருக்கணும், நல்ல மருத்துவத்தை செய்யணும், ஒரு லாயரா இருக்கிறோம்னா நல்ல லாயரா உண்மையுள்ளவர்களா இருக்கணும், ஒரு போலீஸா இருக்கிறோமா நல்லவங்களா இருக்கணும். ஒரு 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 சமுதாயத்துல என்ன வேலை செய்தாலும் நம்ம உண்மையும் உத்தமவுமாக நல்ல விதத்துல நம்ம முழு மனசோடு கூட செய்யும் பொழுது ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும் இந்த சமுதாயத்துல. இதுதான் கர்த்தருடைய திட்டம். இப்படி எல்லா விதத்திலும் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைங்க நல்லபடியா வாழ்ந்து காமிக்கணும், சாட்சியா இருக்கணும், நல்ல விதமா வாழணுங்கிறது கர்த்தருடைய திட்டம், தீர்மானம். ஹல்லேலூயா. இருக்கீங்களா? திரும்ப அடுத்த வாரத்துல பார்க்கலாம். இன்னைக்கு ஒரே ஒரு காரியத்தை தான் பார்த்திருக்கிறோம், இக்னோரன்ஸ். என்னது? அறியாமை. அடுத்த வாரத்துல நம்ம பார்க்கலாம். ஐடென்டிட்டி, அடையாளத்தை குறித்ததான அடையாளம். எப்படி ஒரு அடையாளத்தை தெரிந்து கொள்ளலன்னா அது எப்படி ஒரு தடையா இருக்கு விசுவாசிக்க கூடாத படிக்குன்னு சொல்லி அடுத்த வாரத்தில் பார்க்கலாம். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.